இந்த பணக்கார அம்மா கார்ல போயிட்டு இருக்கும்போது சடனா ஜன்னல் வழியா பாக்குறாங்க ஒரு குட்டி பொண்ணு பிச்சை எடுத்துட்டு இருக்கிறா. அந்த குட்டி பொண்ணுமே பாக்குறதுக்கு இவங்களுடைய 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன பொண்ணு மாதிரியே இருக்கிறா. இவங்களும் நேரா ஓடி வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த குட்டி பொண்ணுமே நான் என் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்காக தான் இந்த பிச்சை எடுத்துட்டு இருக்கிறேன், உங்களால முடிஞ்ச உதவியை எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறா. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்காக $300 பில்லியன் தேவைப்படுது. இதை கேட்ட அந்த பணக்கார அம்மாவும் என்னால சடனா அவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியாதுன்னு ஷாக் ஆயிடுறாங்க. இந்த அம்மாவும் நான் உன்னை நம்புறேன், நீ என் கூட வீட்டுக்கு வா, எங்க கூட நீங்க 3 நாள்ல இருந்தீனா நான் உனக்கு $5 மில்லியன் கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. அதை கேட்ட இந்த குட்டி பொண்ணு ஒத்துக்கிட்டு அந்த அம்மா கூட வீட்டுக்கு போயிடுவாங்க. பட் அந்த குட்டி பொண்ணுமே அந்த வெல்தி உமன் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுடைய காலை சுடு தண்ணியில வச்சு மசாஜும் பண்ணிட்டு இருப்பா. இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வெல்தி உமனுக்கு தன்னுடைய பொண்ணு பண்ற மாதிரியே தோணுது. அன்னைக்கு ஒரு நாள் ஹவுஸ் கீப் பண்ணக்கூடிய அந்த பொண்ணு அந்த குட்டி பொண்ணுடைய பெட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுல ஒரு பாதி ஹார்ட் ஷேப் பெண்டன்ட் அதுல இருந்திருக்கும். அதையும் அவங்க அங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டு இந்த குட்டி பொண்ணு உங்களுடைய பெண்டன்ட்டை திருடிட்டா, இது நீங்க உங்க பிள்ளைக்காக வச்சிருந்தது அப்படின்னு சொல்லி இந்த குட்டி பொண்ணு மேல மிகப்பெரிய பழிய போட்டுருவாங்க. இந்த பணக்கார அம்மாவும் ஒழுங்கு மரியாதை எங்க வீட்டை விட்டு போயிடு, நான் உனக்கு தர்ற $1 பில்லியன் நான் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த ஏடிஎம் கார்டை அவ மூஞ்சில விட்டு அறிஞ்சு அந்த குட்டி பொண்ணு தூக்கி வெளியில தூக்கி போட்டுருவாங்க. அந்த குட்டி பொண்ணு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. சடனா அவங்க வீட்டுல வேலை பார்க்குற இன்னொரு மேட் ஓடி வந்துட்டு, மேம் உங்களுடைய பெண்டன்ட் காணாம போகல, அது எங்க கிட்ட தான் மேம் இருக்கு, உங்களுடைய ரூமை சுத்தம் பண்ணும்போது அந்த பெண்டன்ட்டை நாங்க எடுத்துட்டோம்னு சொல்லி உண்மையான பெண்டன்ட்டை கொண்டு வந்து அவங்க கிட்ட கொடுப்பா. இப்பதான் இந்த அம்மாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வருது. அந்த குட்டி பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவங்களுடைய பேத்தி தான். இந்த அம்மாவுடைய பொண்ணும் பேத்தியும் இங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. சாப்பிடுறதுக்காகவே பிச்சை எடுத்து தான் பொழைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ரோட்டோரத்துல பிச்சை எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சடனா ஒரு கார் வந்து இந்த அம்மாவையும் இடிச்சிருக்கும். தென் அவங்களும் அன்கான்சியஸா இருப்பாங்க. இப்ப அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் செலவுக்காக அவங்களை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அந்த குட்டி பொண்ணுமே பிச்சை எடுத்து தன்னுடைய அம்மாவையும் காப்பாத்திட்டு இருப்பா. இது எல்லாத்தையும் கேள்விப்பட்ட அந்த லேடியும் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி போய் பாக்குறாங்க.